வெரி குட் ஈவினிங். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? நம்ம தொடர் எதிர்காலம் என்பதை பார்த்து புரிந்து கொண்டோம். புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆக்டிவிட்டி, அதை எப்படி செய்ய வேண்டும் பார்த்திருக்கோம். ஃபியூச்சர்னாலே எதிர்காலம். கண்டினியூஸ்க்கான அர்த்தம் ஒரு செயலானது நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி நமக்கு கிராமர் ரீதியாக தெரிந்து கொள்வோம் என்றால், அந்த வேர்வுடன் ஐஎன்ஜி ஆனது சேர்க்கப்பட்டிருக்கும். கண்டினியூஸ்க்கான இன்னொரு பெயர் ப்ரோக்ரெசிவ். நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, உங்களுக்கு நல்லா பதியுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். கண்டினியூஸுக்கான இன்னொரு சொல் என்ன நம்ம உபயோகிப்போம்னா ப்ரோக்ரெசிவ். Future continuous tense. So subject plus verb plus ing towards the end as usual object will come. இந்த verb முன்னாடி will அல்லது will not I will be playing in the ground tomorrow. நான் மைதானத்துல நாளைக்கு விளையாடிட்டு இருப்பேன். I will be playing in the ground tomorrow. I will not be playing in the ground tomorrow. நான் will not. ஒரு செயலை நான் செய்வேன் என்ற பொழுது will. ஒரு செயலானது நடைபெறாது என்ற பொழுது will not. அதை தொடர்ந்து be என்கின்ற வார்த்தை வரும். I will not be playing. I will be playing tomorrow. இங்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் இதற்கான ஃபார்ம் எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்க போவது இல்லை. I, he, she. It will not be raining tomorrow. She will not be attending her music class today evening. இன்னைக்கு சாயங்காலம் அவ ஒன்றும் பாட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறது கிடையாது. He, she, it, you, they, we. Whatsoever the subject is, there will not be any change in this. Will or will not be verb plus ing. Okay, this is the sentence format. அந்த வாக்கியத்துக்கான வடிவமானது இப்படித்தான் இருக்கும். நான் ஒரு செயலை செய்து கொண்டு இருப்பேன். நான் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்க மாட்டேன். I will not be doing, I will be doing. So I subject plus will or will not be plus verb plus ing. இந்த வாக்கியத்தின் வடிவமானது இப்படி இருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. Okay, irrespective of subject, there will not be any changes. Okay, subject என்னதான் இருந்தாலும் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இப்போ எப்படி மாற்றம் இருக்கு மாற்றம் இருக்காதுன்னு ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்றோம்? இப்போ இதுவே நிகழ்காலத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, நிகழ்காலத்துல தொடர் நிகழ்காலம் அப்படி இருந்ததுன்னா he is playing, she is playing, it is flying, அது பறந்துட்டு இருக்கு. இங்க verb play. கரெக்டா? verb உடன் ing சேர்க்கப்படுது. இந்த isங்கிறது என்ன? helping verb. இங்க isங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ஆனது he, she, it. I am playing, he is playing, she is playing, it is playing, you, we, they. போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்ட் இடத்தில் வந்தால் துணை செயல் சொல்லாத ஆர் என்பதை நாம் சேர்த்துக் கொள்வோம். You are writing, you are studying,
இது நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு வித்தியாசம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்கள நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம். ஏன் மேம் வந்து இந்த இடத்துல ஹி ஷி இட்டுக்கு இஸ்னும் யூ வி தே வரும்பொழுது ஹெல்பிங் வெர்ப் ஆர்ன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. என்னதான் சப்ஜெக்ட் இருந்தாலுமே வில் பி வில் நாட் பி என்பதுதான் அதை பிறகு தொடர்ந்து வரும் ஹெல்பிங் வேர்பாக இருக்க போகிறது. வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜிங்கிறத எல்லா காலங்களிலுமே ஒரு காமனான விஷயம். தொடர் காலத்திலுமே வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஐ ஆம் பிளேயிங், ஹி வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருந்தான். ஹி வில் பி பிளேயிங், அவன் விளையாடி கொண்டு இருக்க போகிறான். என்னதான் சப்ஜெக்டில் மாற்றம் இருந்தாலும் செயலை செய்யக்கூடிய நபரை தான் நாம் சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இருந்தாலும் இதில் எந்த விதமான சேஞ்ச், அதாவது வில் பி வில் நாட் பி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நிகழ்காலத்திலையும் சரி கடந்த காலத்திலையும் தான் இந்த ஹெல்பிங் வேர்பானது சப்ஜெக்டை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதை பொறுத்துதான் மாற்றம் இருக்கிறது. ஆனா இந்தியா அந்த மாதிரி கிடையாது. ஃபியூச்சர் டென்ஸ்ல irrespective of subject, it is either going to be will be plus verb plus ing or will not be plus verb plus ing. Right? I hope this basic difference is understood by everyone. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சப்ஜெக்ட்னா செயலை யார் செய்கிறார்களோ அதை சப்ஜெக்ட். he, she, it, you, we, they. இதைதான் நாம் சப்ஜெக்ட் என்று சொல்கிறோம். Word used instead of noun. பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கின்ற வார்த்தை தான் ப்ரோனவுன். இது எல்லாமே ப்ரோனவுன் இல்லையா? சரி, போன கிளாஸ்ல நம்ம ஆக்டிவிட்டி 12 நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிகள் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் மற்றும் ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சென்டென்ஸ்க்கான அமைப்பு, சப்ஜெக்ட்னா என்ன, அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள், இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா யாருக்காவது? Any doubts in the basic understanding how a sentence will be in future continuous tense? You are predicting that an action is going to be happening in future. நீங்க வந்து யூகிக்கிறீங்க இந்த மாதிரி எதிர்காலத்துல ஒரு செயலானது நடந்துட்டே இருக்க போறதுன்னு. அப்பதான் நம்ம தொடர் எதிர்காலத்தில் அந்த வாக்கியமானது எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? இதுவே ஒரு கேள்வியாக கேட்கப்பட வேண்டும் என்றால் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? Last class we had seen answers for activity 12 in our textbook. It was given in page number 124. Now in page 125 we are going to see answers for activity 13. Okay. Hoping that all of you have your textbook. book Look at the pictures and write suitable questions and answers using the future continuous tense. So, question na நம்ம என்னெல்லாம் வார்த்தை உபயோகிப்போம்? இந்த தொடர் எதிர்காலத்துல கேள்வி ரீதியாக வாக்கியமானது எழுதப்பட வேண்டும் என்றால்
What, when, why, how. இது போன்ற வாக்கியங்களை வைத்து கேள்வி ரீதியாக வாக்கியங்களை நாம் தொடர் எதிர்காலத்தில் எழுத வேண்டும். எப்படி எழுத முடியும்? What will you be doing? What will you be doing at 5 p.m.? 5 மணி அளவில் நீ என்ன செய்து கொண்டு இருக்க போகிறாய்? What will you be doing? இந்த what என்ற கேள்வி வார்த்தை question word will be used before this will. இந்த willங்கிற வார்த்தை இருந்தான்னா சென்டென்ஸ் வந்து தொடர் எதிர்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் உபயோகிக்கப்படுகின்ற இந்த verb இருக்கும். எப்பொழுது இருக்கும்? எதிர்காலத்தில் தான் நாம் இதை உபயோகிப்போம். அது தொடர் எதிர்காலம் இருப்ப காரணத்தினால் verb-உடன் ing இங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. வில்லுங்கிற வார்த்தை வாட் வில் யூ டூ டுடே, நீ இன்னைக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா இது சாதாரண எதிர்காலம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க போற? வாட் வில் யூ பி டூயிங்? வாட் வில் யூ பி ஸ்டடியிங் டுடே ஈவினிங்? நீ இன்னைக்கு சாயங்காலம் என்ன படிச்சுட்டு இருக்க போற? வாட் வில் யூ ஸ்டடி டுடே ஈவினிங்? நீ இன்னைக்கு சாயந்தரம் என்ன படிக்க போற? இரண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று சாதாரண எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், மற்றொன்று தொடர் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதை நான் எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு எழுதினால் இன்னும் சுலபமாக புரியும். வாட் வில் யூ reach home? நீ வீடு போய் சேர்ந்த பிறகு என்ன படிக்க போகிறாய்? வாட் வில் யூ ஸ்டடி? இதுவே இது சாதாரண எதிர்காலம், வெறும் ஃபியூச்சர் டென்ஸ். ஏன் மேம் வெறும் ஃபியூச்சர் டென்ஸ்? ஏன்னா இங்கு verb ஆனது verb பேஸ் ஃபார்மிலேயே ரிட்டைன் ஆகி இருக்கிறது. அந்த வார்த்தை மட்டுமே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையுடன் ing எழுத்துக்கள் இருக்கிறதா? இல்லை. verb-உடன் ing இருந்தால் மட்டுமே அது தொடர்காலம், கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் அப்படிங்கிறதே நம்ம எப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா verb-ஓட ing சேர்க்கப்பட்டிருந்தா மட்டும்தான் கண்டினியூஸ். இங்க verb மட்டும்தானே இருக்கு. willங்கிற வார்த்தை இருக்கு, சப்ஜெக்ட் வந்து யூ, verb வந்து ஸ்டடி. நீ என்ன பண்ணிக்க போற இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்? அது எப்படி கேள்வியாக இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வாட்ங்கிற கொஸ்டின் வேர்ட் வந்து இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. WH based question. வாட், when, why, where will you be going this summer vacation? இந்த கோடை விடுமுறைக்கு நீ எங்க சென்று கொண்டு இருக்க போகிறாய்? where will you be going? வாட் என்றது கொஸ்டின் வேர்ட், அதை பின் தொடர்ந்து வரக்கூடியது will. I will study. What will you study today after you reach home? I will study English after I reach home. நான் ஆங்கிலம் படிப்பேன். ஒரு முறை வீடுக்கு சேர்த்த பிறகு நான் ஆங்கிலம் சப்ஜெக்டை படிக்க போகிறேன். I will study. இதுவே நீங்கள் ஒரு செயலை செய்து கொண்டே இருக்க போகிறீர்கள். What will you be studying? An action which is in continuous form, that too in future. What will you be? Will be studying. இன்றைக்கு சாயங்காலம் நீ என்ன படித்துக் கொண்டு இருக்க போகிறாய்? வாட் வில் யூ? இங்க பீங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. இங்க verb வந்து verb மட்டும் இல்ல, பேஸ் ஃபார்மோட மட்டும் இல்ல, அதோட ing எழுத்துக்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ing எழுத்துக்கள் இருந்தாதான் கண்டினியூஸ் ஃபார்ம்.
உங்களுக்கு இது நல்லா மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் ஐ எம் ரைட்டிங் இட் வித் n நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இது WH பேஸ் கொஸ்டின். வாட் அடுத்தது, வேர் வில் யூ be staying? இனியா, உன்னுடைய கோடை விடுமுறை லீவும் பொழுது நீ எங்க தங்கி கொண்டு இருக்க போகிறாய்? Where will you be staying during your sorry during your summer holidays? Where இதுவுமே WH பேஸ் கொஸ்டின். ஆனா இங்க உபயோகிக்கிற வார்த்தை வேர். இது ஏன் மேம் நம்ம இப்ப பாக்குறோம்? இதை ஏன் நம்ம இப்ப பாக்குறோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த உதாரணங்கள் சாதாரண வாக்கியங்களாக இருந்தது, கேள்வி வாக்கியங்களாக இருக்கவில்லை. ஆனால் இப்ப நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டில கொஸ்டினாவும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும், அதற்கான பதிலையும் நாம் தொடர் எதிர்காலத்தில் எழுத வேண்டும். ஓகே, அதுதான் ஆக்டிவிட்டி 13. ஸோ வாட், வென், வேர், வை, ஹவு, அந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு நாம் கேள்வி வார்த்தைகளை உபயோகிக்கலாம். ஐ ஷேர் த ஸ்கிரீன் அண்ட் make note of the answers. Okay. Subject plus will be or will not be plus verb plus ing. This denotes sentence is in future continuous tense. Activity 12 was completed in last class. In today's class, we are going to see activity 13 and few more activities which is in our workbook. Look at the pictures. படங்களை பாருங்கள். சரியான கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் தொடர் எதிர்காலத்தில் எழுத வேண்டும். ஒரு கேள்வியானது உதாரணத்துக்காக அவர்களே எழுதியிருக்கிறார்கள். What will my sisters be doing at 5 PM tomorrow? என்னுடைய சகோதரிகள் நாளைக்கு 5 மணி அளவில் என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார்கள்? be doing. be doingங்கிறதுனா ஒரு செயலானது தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். வாட் வில் மை சிஸ்டர்ஸ் பி டூயிங்? என்ன செஞ்சுட்டே இருக்க போறாங்க? எப்போ? 5 மணிக்கு நாளைக்கு 5 மணி அளவுல என்ன செஞ்சுட்டே இருக்க போறாங்க? மை சிஸ்டர்ஸ், I'll write the answers for that. இதுல என்ன பண்றாங்க? இந்த 2 சகோதரிகளும் பேட்மிண்டன் விளையாடி கொண்டு இருக்காங்க. பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி ஒரு படம். சோ சகோதரிகள் எதிர்காலத்தில் பேட்மிண்டனை விளையாடி கொண்டு இருக்க போகிறார்கள் என்ற ரீதியில் நாம் அந்த வாக்கியத்தை எழுத வேண்டும். We need to write sentence in such a manner that it will be in future continuous tense. My sisters will be playing இதுதான் முதல் கேள்விக்கான பதில். அவர்கள் கேள்வியை தொடர் எதிர்காலத்தில் அவர்களே எழுதியிருந்தார்கள், நாம் அதற்கான பதிலை மட்டும் எழுதினோம். இப்பொழுது இரண்டாவது படம். அந்த இரண்டாவது படத்தில் குழந்தைகள் படித்துக் கொண்டிருப்பதா போல் காட்சியளிக்கிறது.
What will the sisters, I'm so sorry, what will the students be doing at 8:30 a.m. next Monday? What will, என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார்கள்? வாட்ங்கிறது என்ன அப்படிங்கிற அர்த்தம் தான் வாட்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிவிக்கும். வென்னா எப்போ, என்ன பண்ண போறாங்க? 2 மணி அளவுல அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு. இது கேள்வி, தொடர் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கேள்வி வாக்கியம். அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் will be studying science. நான் உதாரணத்துக்காக எழுதுகிறேன். will be studying science. நேரம், அதை பின்தொடர்ந்து கிழமை அல்லது எப்பொழுது, நாள் at 8:30 a.m. Make note of these answers. You want the next question? What will my brother doing? What will my brother be doing next week? என்னுடைய சகோதரன் அடுத்த வாரம் என்ன செய்து கொண்டு இருக்க போகிறான்? My brother will be playing. இங்கு நேரமானது எதுவும் தகவல் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் நாமும் பொதுவாக நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் என்றே எழுதிவிடுவோம். My brother will be playing piano next week. இதுல எழுதியாச்சா? அடுத்த படத்தை நாம் பார்க்கலாம். விஷால் will be writing exams next month. அடுத்த மாதம் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த வார்த்தையை நாம் வாக்கியத்தில் சேர்க்க வேண்டும். What will Vishal be doing next month?
Orbit, which one? Take note of these answers. In textbook, activity 13, we have seen the answers. Now we'll move on to workbook. Okay, unit 10, workbook activities. Few of them are asking sentences to be written in future tense as well as in future continuous tense. எதிர்காலத்திலேயும் தொடர் எதிர்காலத்திலேயும் வாக்கியத்தை எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். நாம் அதை பார்க்கலாம். Okay. In our workbook, it is page number 74. Activity 5. Activity 5 to 9 pertains to future tense. Only one activity is pertaining to future. The remaining activities are on future continuous tense. Put the verbs into correct form of future continuous tense. At midnight, we dash sleep. இதற்கான பதில் யாராவது சொல்ல முடியுமா? Come on, sentence. You can give a try. நள்ளிரவில் நாங்கள் அனைவரும் படுத்துக்கொண்டு இருக்க போகிறோம். இதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி எழுதலாம்? At midnight, we willங்கிற வார்த்தை சேர்க்கணுமா? will be. We will be sleeping. நாங்கள் படுத்துக்கொண்டு இருப்போம், உறங்கிக் கொண்டு இருப்போம். By this time next week, இந்நேரத்துக்கு அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு நாம் அனைவரும் பீச்சில் உட்கார்ந்து கொண்டு இருப்போம். We will be sitting at the beach. At midnight, by this time next week, we will be sitting at the beach. At 9, I was watching the news. கரெக்டா அந்த சென்டென்ஸ் நான் அப்படி சொன்னா, நான் நியூஸை பார்த்து கொண்டு இருந்தேன்.
என்ன தப்பு? ஏன் அந்த சென்டென்ஸை நான் அப்படி சொல்லக்கூடாது? 9 மணிக்கு நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லணுமா? நான் நியூஸ பார்த்துட்டு இருக்க போறேன். ஐ வில் பி வாட்சிங் தான் சரியான பதிலா இருக்கும். நம்ம என்ன பதில் எழுதணும்? தொடர் எதிர்காலத்துல தானே பதில் எழுதணும். Tonight we will be studying for our English test. நம்ம அனைவரும் இன்றைய இரவு ஆங்கில பரீட்சைக்காக டெஸ்டுக்காக படித்துக் கொண்டு இருக்க போகிறோம். We will be studying. They will be dancing at the party. அவர்கள் பார்ட்டியில் நடனமாடிக்கொண்டு இருக்க போகிறார்கள். They will be dancing. Next year we will be studying in grade 8. அடுத்த வருடம் நாங்கள் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்க போகிறோம். We all will be cleaning our classroom every morning. We all நாங்கள் அனைவருமே கிளாஸ் ரூமை ஒவ்வொரு காலை நேரத்திலும் சுத்தம் செய்து கொண்டு இருக்க போகிறோம். We all will be cleaning. We will be shifting to a new home next year. நாங்கள் அடுத்த வருடம் ஒரு புது வீட்டுக்கு மாறிக்கொண்டு இருக்க போகிறோம். These are the answers for activity 5 in page 125 in our workbook. This is also in unit 10 future. You want the next activity? Has everyone written? Write these sentences using negative form of future continuous tense. Positive தான் I will be working, I will be playing, I will be studying, I will be listening. நான் செயலை செய்து கொண்டு இருக்க போகிறேன். நான் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்க மாட்டேன். I will not be studying. She will not be singing. When she arrives, here the sentence has to be written in negative form. I will not be studying. நான் படித்துக் கொண்டு இருக்க மாட்டேன். அவள் வந்த பொழுது நான் படித்துக் கொண்டு இருக்க போவதில்லை. When she plays music, we will not be sleeping.
முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் ஒரு வாக்கிய இறுதியிலும். I will not be studying is T-U-D-Y-I-N-G. When mistake it is written T-I-N-G, it's Y-I-N-G. They will not be doing homework this afternoon. Rahim will not be playing computer games before the exam. The baby will not be crying when sleeping. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அழுது கொண்டு இருக்காது. The baby will not be crying when sleeping. தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது குழந்தை அழுது கொண்டு இருக்காது. He will not be playing all afternoon. மதியம் முழுவதும் அவன் விளையாடிக் கொண்டு இருக்க போவது கிடையாது. He will not be all afternoon. I will not be working all day. நான் நாள் முழுவதும் ஒன்றும் வேலை செய்து கொண்டு இருக்க போவது கிடையாது. He will not be coming tomorrow morning. அவன் நாளைக்கு காலையில ஒன்றும் வந்துட்டு இருக்க போறது கிடையாது. First question answer is I will not be studying. We will not be sleeping. They will not be doing. Rahim will not be playing. Sorry, there is a spelling error. Playing. The baby will not be crying. He will not be playing all afternoon. I will not be working all day. He will not be coming tomorrow morning. இதை விட பதில்களை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நான் ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன். 4வது கேள்விக்கான பதில் Rahim will not be playing computer games. Will not be playing computer games. Next activity we will see. Now form questions for the sentences in activity 6
using form future continuous tense. When will she be? When she arrives, what will you be doing? When she arrives, I will not be, no, sorry. Say answers on the board. Write these sentences using negative form. This we have completed. Next activity told us to write questions. Now form questions for sentences in activity set. Activity 6 in future continuous tense. First one. Will she be singing? அவ நாளைக்கு பாடிட்டு இருக்க போறாளா? அதற்கான பதில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? அவள் நாளைக்கு பாடிக்கொண்டு இருக்க போவது கிடையாது. Will she be singing that song at the concert? அந்த இசை விழாவில் அவள் அந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்க போகிறாளா? அவள் அந்த பாட்டை நாளைக்கு அந்த பாட்டு விழாவில் பாடிக்கொண்டு இருக்க போவது கிடையாது. She will not be singing that song at the concert. When she arrives, I will not be reading. Will you be reading? When she arrives, அவள் வரும் பொழுது நீ படித்துக் கொண்டு இருக்க போகிறாயா? Will you be reading when she arrives? Will they be when she plays music? We will not be sleeping. Will you be sleeping? நீ தூங்கிக் கொண்டு இருக்க போகிறாயா? அவள் இசையை வாசிக்கும் பொழுது. Will you be sleeping when she plays music? அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற கேள்விக்குமே நான் இங்க கொஸ்டின் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதியிருக்கேன். அதனால்தான் இங்க 4வது கேள்விக்கான பதில் இப்படி இருக்கிறது. Or you can write, but not confusing. Just example. This is first one, second one. Now third one. Will they be doing will they be doing their homework this afternoon? இன்று மதியம் அவர்கள் ஹோம்வொர்க்கை செய்து கொண்டு இருக்க போகிறார்களா? This afternoon. They will not be doing their homework this afternoon. அதற்கான பதில் தான் அப்படி நாம் எழுதியிருக்கிறோம்.
Rahim will not be playing computer games before the exam. Will Rahim be playing computer games before the exam? இது தொடர் எதிர்காலங்கிற காரணத்தினாலதான் will Rahim be playing computer games before the examன்னு நம்ம சொல்றோம். இதுவே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் will Rahim play computer games before exam தான் எழுதியிருக்கோம். ஐஎன்ஜி சேர்த்து இருக்க மாட்டோம். இங்க தொடர் எதிர்காலங்கிற காரணத்தினால will Rahim be playingனா விளையாடி கொண்டு இருக்க போகிறானா? Rahim will play computer games for the exam. பரீட்சைக்கு முன்பாக ரஹீம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடி கொண்டு இருக்க போகிறானா? The baby will not be crying when sleeping. குழந்தை தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அழுது கொண்டு இருக்காது. Baby will not be crying. Will the baby be crying when sleeping? Will the baby be crying when sleeping? Will he be playing all afternoon? அவன் மதியம் முழுவதும் விளையாடி கொண்டு இருக்க போகிறானா? I will not be working all day. Will I be working all the day? All day? நான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டு இருக்க போகிறேனா? Will I be working all day? அதுதான் ஏழாவது கேள்விக்கான பதில். Since time is short, I'm just telling the answer instead of writing for 5th, 6th, 7th, and 8th. Okay. I'll quickly tell the answer for 8th one as well. He will not be coming tomorrow morning. Will he be coming tomorrow morning? அவன் நாளைக்கு காத்தலை வந்து கொண்டு இருக்க போகிறானா? Okay. In activity 6, I have written answers for first 4. Discussed answers from 5 to 8. Next class, I will write it on the board and show as well. Since I'm running out of time, I just told the answers. Next class, we'll start the class session by showing the answers. I will write it on the board and keep so that you can make note of it quickly if at all you couldn't make it today, and see other activities as well. மற்ற ஆக்டிவிட்டிகளையும் நாம் அடுத்த செஷனில் இதுடன் பார்க்கலாம். இன்றைய செஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களிடம் கேட்கலாம். Okay. Then there are no doubts. I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.